மணிமேலாக்கா என்ன சாப்பாடு? லெமன் சாதமா? என்னங்க சிக்கனு மட்டனு முட்டை மீன் என்னென்ன இருக்குது? சிக்கன் மாதிரியே இருக்கா? சரி 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 சரி. சும்மா நிமிந்து சாப்பிடுங்க, கேட்க மாட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா தெளிவாக சாப்பிடுங்க. சிக்கன் மாதிரி நினச்சிக்கிட்டே சாப்பிடுங்க. பாருங்கள் மக்களே, நம்ம நாகபுரத்து உறவுங்க ஒரு பெரிய பூசாரி எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துக்கங்க. எப்படி சாப்பிட்ருக்கான்னு பார்த்துக்கங்க. சோத்துக்குள்ளே முட்டையை முடி வைக்கிறார், 4 முட்டையை எடுத்து. மனோஜ் என்ன மனோஜ், ஒரு கோழியை முழுசாக வெட்டி போட்ட மாதிரியே இருக்கு. ஏன் மனோஜ் தனம்மா எதுவும் கேட்க மாட்டேன், சும்மா பேசுங்க. சேந்தி அக்காவெல்லாம் எப்படா நாகபுரத்தை சாப்பிட்டு போடலாம்னு வந்துச்சுப்பா. பேசுனா சாப்பிட முடியாதுன்னு பாருங்க. வைக்கல் வண்டு முறையே தலைய வட்டாக்குள்ளே விட்டாச்சு. இல்லை என்ன பண்ணுற? இல்லை பேசல. சரி சரி சரி. கிளாஸ் பூரா பின்னாடி வச்சுருக்கீங்களாக்கே? எதுக்குப்பா கொட்டினீங்க? அங்கிட்டு போப்பா. நான் என்னடா கிளாஸ் பின்னாடி தட்டுதுல அது. சாப்பிடு, பேச சொல்ல மாட்டேன், சாப்பிடு. சார் வண்டுமுருகன் சார், என்ன சார் செய்றீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சார் கோழியை 4ஆம் 3ஆக வெட்டி போட்டு படிக்கிற மாதிரியே இருக்கு. சரிங்க சார் சரிங்க சார். மாப்பிள்ள என்ன செய்றீங்க? என்ன சாப்பாடு? ஏன் மாப்பிள்ள என்ன சாப்பாடு? கறிசோறு. உங்கள் ஆச்சி கறிசோறு ஆக்கி போடுறாங்களாக்கு? அருணண்ணா வாங்கி போட்டு ஆக்கி போடுறியா? ஆச்சி வாங்கி தர்றான், அவங்க ஆச்சி வாங்கி தர்றாங்க, அதனால் அருண் சமைக்கிறியா? சரி சரி பரவாயில்ல, பேசாமல் சாப்பிட்றாருல, பரவாயில்ல. சாப்பிட்டுக்கிறேன்.